வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ கேட்க போறோம்னா, சிவலிங்கா. நீராவியால் இன்ஜினை ஓட வைக்க முடியும் அப்படின்னா நிஜ ஆவியால் படங்களை ஓட வைக்க முடியும் என்று சந்திரமுகியில் பேய் ஃபார்முலா எழுதிய பி வாசு பல வருஷம் கழிச்சு அதே ஃபார்முலாவை மீண்டும் எழுதியிருக்கிறார். அது முகி, இது லிங்கா. பெண் ஆவிக்கு கொடுத்த பில்டப் இங்கு ஆண் ஆவிக்கு வழங்கப்பட்டாலும் நெட்டு போல்ட்டு எல்லாம் சேம் தான். சரி, ஸ்டோரி போவோம். ரயிலில் தனியாக பயணம் செய்யும் சக்தி பி வாசு ஒரு மர்ம நபரால் கொல்லப்படுகிறார். அவரது மரணத்திற்கு சாட்சி அவர் வளர்த்த புறா மட்டும்தான். கொலையை விசாரிக்க வரும் போலீஸ் அதிகாரி தன் காதல் மனைவி ரித்திகா சிங்குடன் ஒரு பங்களாவில் வந்து தங்க, இறந்து போன சக்தி ஆவி ரூபத்தில் வந்து அவர் உடம்பில் அடைக்கலமாகிறார். என்னை கொன்னவன் எவனு கண்டுபிடி, அப்பதான் நான் உன் பொண்டாட்டியை விட்டு போவேன் என்று அவர் அடம் பிடிக்க, ஆவி வளர்த்த புறா உதவியுடன் கொலைகாரனை லாரன்ஸ் கண்டுபிடித்து அழிப்பதுதான் சிவலிங்கா. படத்தின் ஹீரோ லாரன்ஸ் தான் என்றாலும் அவருக்கு இணையான ரோலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிறார் சக்தி. கொன்னவன் எவன் என்றே தெரியாமல் ஒரு ஆவி சுத்துவது அநியாயத்திலையும் அநியாயம். அந்த ஏக்கத்தையும் அவன் மட்டும் கையில கிடைச்சான் 4 நாளாவது வச்சு செய்யணும் என்கிற சூரூரத்தையும் வெளிப்படுத்துகிறது அவரது முகம். நிஜமாகவே பரிதாபமான ஆவிதான். ஆனா நீ அவனை கண்டுபிடிக்கல, உன் பொண்டாட்டி அடிச்சே கொல்லுவேன் என்று ரித்திகா சிங்கை ஃபுட்பால போல சுவத்திலும் தூணிலும் அடிப்பது எந்த விதத்துல நியாயம் மிஸ்டர் ஆவிவால்? 4 பேருக்கு நல்லா சமைச்சு போட்டு அவங்க மனசு திருப்தியானா போதும்னு நினைச்ச என்ன ஏன் இப்படி கொன்னாங்க என்று அவர் லாரன்ஸ் காலில் விழுந்து கதறும் போது ஒரு அச்சச்சோ போட வைக்கிறது அந்த பரிதாபத்திற்குரிய நடிப்பு. இதுக்கப்புறம் சக்திக்கு ஒரு இடத்தை தரும் தமிழ் சினிமா. போலீஸ் அதிகாரி லாரன்ஸை கொஞ்ச நாளைக்கு முன்பு தான் மோசி கேசியில் பார்த்தோம். அதே ஸ்பீடு, அதே லாவகம், அதே டான்ஸ். இங்கு ஜோடி தான் வேற வேற. ஒரு சேஞ்ச் என்னவென்றால் இந்த படத்தில் இவர் சின்ன கபாலியா. பரங்கி மலையை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டினாலும் இன்னொரு இடத்தில் குவித்தால் அதற்கு பேர் மலையல்ல, மண்மேடு. அதே மாதிரி ரஜினியை எவ்வளவுதான் சுரண்டினாலும் புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர், கிளைமேக்ஸ் ஃபைட்டு நம்ம மேல லோட் ஆகணும் என்று முடிவு பண்ணிவிட்டார் லாரன்ஸ். வாயேன், என் உடம்புக்குள்ள புகுந்து போயேன் என்று ஆவியை கெஞ்சி உடம்புக்குள் வரவழைத்து போடுறார் பாருங்க ஒரு ஃபைட்டு. எம்மாடியம்மா, தியேட்டர் கூரையே இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஸ்பீடு. ரித்திகா சிங் தன் மேக்கப்பை மட்டும் குறைத்திருந்தால் மனசுக்கு ரம்மியமாக இருந்திருக்கும். இவரது உடம்பில் ஆவியை புகுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்ட இயக்குனர் அதற்கு பொருத்தமான ஜிம்பாடியாச்சே, ரோப்ப கட்டி அந்தரத்திலேயே தொங்க விட்டிருக்கிறார்கள். தன் பணிச்சுமையை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் பந்தாடி இருக்கிறார் ரித்திகா சிங். பாராட்டுகள். அப்புறம் டான்ஸ்களில் அவரது விவகாரமான ஆட்டமும் ட்ரெஸ் சென்ஸும் பல லெவலுக்கு இறங்கி அடித்திருப்பதால் ரெகுலர் கவர்ச்சி நாயகிகள் இன்னும் ரித்திகாவுக்காகவும் அஞ்ச வேண்டியிருக்கும். சின்ன இடைவேளைக்கு பின் வடிவேலு நல்ல வேலை, சில இடங்களில் சிரிக்க விடுகிறார், சில இடங்களில் வெறுக்க விடுகிறார். ஆமா, ஏன் புத்தரை அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்காங்க என்று அவர் டவுட் கிளப்புகிற காட்சியில் மட்டும் அந்த காலத்து வடிவேலு வந்து கிச்சு கிச்சு முட்டிக்கிறார். பானுப்பிரியா, ராதாரவி, ஊர்வசி, ஜெயபிரகாஷ், சந்தான பாரதி என்றும் பெரும் கூட்டம் இருக்கிறது. எஸ் தமனின் பாடல்களில் பல டியூன்கள் ரிப்பீட். அதுவும் மண்டபத்திலேருந்து ஆட்டை போட்டது அப்படிங்கிறது தான் ஷாக்கு. ஆனால் வந்தீங்களா, ரசிச்சிங்களா, எதுக்கு ஆராய்ச்சி என்று அந்த கணத்தில் ரசிக்க விடுகிறார் மனுஷன். குறிப்பாக அந்த ரங்கு ரக்கிற பாடல் சூப்பரோ சூப்பர். பின்னணி இசை ஓகே. டான்ஸ், ஃபைட் என்று கமர்ஷியல் மசாலாவுக்கு ஏற்ற காரம் மனம் குணத்துடன் விருந்து படைத்திருக்கிறார் பி வாசு. எப்படி இருந்தாலும் சந்திரமுகியை எதிர்பார்த்து உள்ள போனா அங்கு அரைகுறை சந்திரா கிரகணம்.